வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அதாவது ஏஎல்பிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 20,000 போஸ்டிங் வந்து ரயில்வேயில் வந்து சவுத்தர்ன் ரயில்வேஸில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதற்கான தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 10th 12th குவாலிஃபிகேஷனுக்கு தனியான ஒர்க்கு, அதே மாதிரி டிப்ளமோவுக்கு தனியான ஒர்க்கு, டிகிரி படித்தவங்களுக்கு தனியான ஒர்க்கு, இது மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 40,000க்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. 2018 பார்த்தீங்க அப்படின்னா கொரோனாவுக்கு முன்னாடி வந்த வேலைவாய்ப்பு இப்போ தான் வந்து வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 days மட்டும்தான் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர். இதில் வந்து சென்ட்ரல் ரயில்வேல குரூப் ஏல 119 போஸ்டிங், குரூப் பியில் 52, குரூப் சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,653 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்டர்ன் ரயில்வே, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 30,141, அதே மாதிரி 14,723 இது மாதிரியான போஸ்டிங், அதே மாதிரி 10,043 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் மெட்ரோ ரயிலில் டோட்டலாக வந்து 935 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேல 10,043 போஸ்டிங், அதே மாதிரி நார்த்தன் ரயில்வேல 38,754 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதில் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு இந்த சவுத்தர்ன் ரயில்வேல மட்டும் வந்து குரூப் சியில் 22,506 போஸ்டிங், அதே மாதிரி சவுத் சென்ட்ரல் ரயில்வேல 17,068 போஸ்டிங், சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா 17,579, 8,166 சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, 6,619 சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சவுத்தர்ன் ரயில்வேல அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சவுத் சென்ட்ரல் ரயில்வே, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே, ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 22,000, 17,000, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8,000, 6,000 இது மாதிரி வந்து வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, அதே மாதிரி ஆந்திரா, ஸோ இது மாதிரியான பிளேஸ்க்கு எல்லாமே வந்து வர இருக்குது. ஸோ 1 by 1 வந்து இதனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். 7/4/2023 வந்து டேட் ஆஃப் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் டேட் 6/5/2023, இன்னொரு 5 நாள் தான் வந்து இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 40,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி அதாவது யூஆரில் வந்து 120 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 36, அடுத்து எஸ்டியில் 18 போஸ்டிங், ஓபிசியில் 64 போஸ்டிங், டோட்டலாக 238 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் இதுக்கு வந்து நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அல்லது வந்து ட்ரேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவோ, அல்லது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அல்லது வந்து ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனே வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிடேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 42 இயர்ஸ் வரைக்கும் வந்து இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேண்டிடேட்டு, அதாவது ஓபிசி கேண்டிடேட், பிசி, எம்பிசி 45 வயது வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 47 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வரைக்கும் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து எதுவும் இல்லை. தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் வந்து எதுவும் வந்து இவங்க சொல்லலை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இருக்கும். தென் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும். www.rrcjipur.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் லிங்கில் போய்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் போகும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் போகும். ஸோ அந்த ஓடிபி எல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சைன், தம்ப் இம்ப்ரெஷன், ஸோ எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 40 கேபிக்குள்ளேயும், சைன் அண்ட் தம்பு பொறுத்த வரைக்கும் 20 கேபிக்குள்ளும் இருக்கணும். ஸோ இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டு தம்பு அதாவது பார்த்தீங்கன்னா இடது விரல் ரேகை இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் அதாவது நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதனுடைய லிங்க் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.